நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன். மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே, நல்ல விஷயமே, குரு பெயர்ச்சி நடக்குது. அதோட கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதோட கூட முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமாக இருக்க போகிறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாட்கள் ரிஷப ராசியில் சுக்கிரனோடு இணைகிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு. இது பொருளாதார அடிப்படையில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும். மெயினாக விலைவாசியை கூட நம்ம சொல்லலாம். தங்கம், வெள்ளி, அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அரிசி, உப்பு, புளி, மிளகா, அது மாதிரி அடிப்படை தேவைகள், இது எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும். மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ பொருளாதாரம் இப்போ ரொம்ப நமக்கு டஃப்பாக இருக்குது, ஃபண்டு டைட்டாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, லாபம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஒரு நிலை சரியில்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த மே மாதம் அந்த பொருளாதார அமைப்பு கட்டுக்குள் வந்துவிடும். மெயினாக பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், 12 ராசி அன்பர்களுக்குமே ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகுது, பணப்புழக்கம் இருக்க போகுது. அதோட கூட நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியலில் ஒரு அதிசயமே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அரசியலில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழப்போகுது. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயின் அதுதான். அந்த ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங், இதெல்லாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதே போல் ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் பேர் புகழ் கூடும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த 2 கிரகமும் மீன ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது நடக்குமா, நாம் ஜெயிப்போமா, நம்மளால் முடியுமா, ஒரு வேரியேஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஆனால் பாருங்க, இந்த மே மாதத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. ஒரு பலமாக, யானை பலமாக இருந்து உங்களை வாழ வைக்க போகுது. அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. வாருங்கள் பார்க்கலாம். கடகராசி. கடகராசிக்கு அற்புதமான கால நேரம். கனவுகள் எல்லாம் பலிக்கக்கூடிய காலம். கடகராசி அன்பர்களே, ஒரு அதிர்ஷ்டமான கால நேரம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், நான் அப்படி கஷ்டப்படுறேன், இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு அவ்வளோ சிரமங்கள் இருக்குது, கையில் காசே இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. நிறைய கடகராசி அன்பர்கள் நமக்கு தெரிஞ்சு, ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி இருக்கீங்க, ரொம்ப லாங் டைம், 19 வருஷம் 20 வருஷம் குடும்பம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்கீங்க. ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய சண்டை அப்படியே பெருசாகி டெவலப் ஆகி கோச்சும் போய் வீட்டில் உட்காந்துப்பாங்க. அப்போ சின்ன சின்ன மனக்கசப்புக்கள் குடும்பத்திலையா இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடமா இருக்கலாம். மெயினாக வேலை செய்யக்கூடிய இடங்களில், குடும்பத்தில் பசங்க வந்து திமிரு பண்ணுறது, சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கிறது. அப்போது கடகராசி அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கலகத்தின் அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கணும். கடக அன்பர்களே, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும்
கலகத்தின் அடையாளம். எல்லா இடத்துலையும் எதிரிக்கு நீங்கள் வாய்ப்பே தரக்கூடாது. எந்த இடத்துலையும் எதிரிக்கு வாய்ப்பு தரக்கூடாது. உங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணமே இரக்க குணம்தான். அப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் பேச விட்டாலும் அது உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக அமைந்து விடுகிறது. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய கால நேரம். உங்களுக்கு காசு தரணும், பைசா ஏமாத்துறாங்க, நீங்கள் இப்போ போய் ஃபைட் பண்ணிங்கன்னா காசு வந்துடும். வராத பணங்காசுகள் வந்து சேரும் போது எவ்வளவா இருந்தாலும் சரிதான். ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் நான் அவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், 50 லட்சம் கொடுத்துருக்கேன், 30 லட்சம் கொடுத்துருக்கேன், வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் காசு பணம் வந்து சேரும். அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். மெயினாக கடகராசி என்பவர்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு சிட்டு நடத்தக்கூடியவங்க, சீட்டு பிடிக்கக்கூடியவங்க, ஃபண்டு நடத்தக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவங்க. நம்ம எவ்வளோ ட்ரஸ்ட்டை பார்க்குறோம், அட்வைஸ் பண்ணுறோம். ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, ஃபினான்ஸ் பிஸ்னஸ், பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேங்க் செக்டர் ப்ரைவேட் ஜாபோ இல்லை ப்ரைவேட் பேங்க்கோ கவர்மெண்ட் பேங்க்கோ அதில் வரக்கூடிய தொந்தரவுகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய என்கொயரிகள், அது ஏதேனும் ரிப்போர்ட் இருக்கலாம், சஸ்பெண்ட் இருக்கலாம், அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்கலாம். அதே போல் நிறைய இப்போ நம்ம ப்ரைவேட் ஜாப்லேயே பார்க்குறோம். சார், நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது சாமி, வாராகி தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நாளைக்கு அதே போல் அந்த என்கொயரி நடக்கும், மீட்டிங் நடக்கும். ரொம்ப பயந்துன்னு இருப்பாங்க, இப்படி நடக்க போதோ, என்ன ஜாபு போயிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம அது பூஜை செஞ்சு கொடுத்தோம்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லை சாமி, எதுவுமே சொல்ல, அதை பற்றியே பேசலை, இனிமேல் நீங்கள் ரிப்போர்ட் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வான் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்வாங்க. அப்போ அதை போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வெளியில் பழகக்கூடிய இடங்களில் நீங்களுடைய தலையீடுகள், பொது வெளியில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனை, பையர்ஸ் கூட வரக்கூடிய சண்டைகளாக இருக்கலாம், மனக்கசப்பாக இருக்கலாம், போட்டி பொறாமைகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான மனசில் ஒரு பயம், தேவையில்லாத மனசில் ஒரு பயம் இருக்குமே, ஆனால் எப்பயும் ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியே மனசில் ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு சாமி. கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே, பயம் விலகும். குரு கீழே வராரு, ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக இருங்க. மனக்கசப்பு, மனசு கஷ்டம், மனக்கவலைகள், மனக்குழப்பம், டிப்ரெஷன், மெயினாக மனக்குழப்பங்கள். அப்போ மனக்குழப்பங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, மனக்குழப்பங்கள் தீரும். மனசில் பயம் இருக்குமே, ஆனால் மன பயம் விலகும். அதோட கூட மனசில் தைரியம் அதிகரிக்கும், நினைச்ச காரியங்கள் நிறைவேறும். உடல்நிலை ஆரோக்கியம், அது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வீட்டுக்காருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு உடல்நிலை கவலையாக இருக்கா, உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். அப்போ கடகராசி என்பர்களே, இந்த மே மாசத்திலிருந்து புதிய வாழ்க்கை ஆரம்பம்.